கையெழுத்திடப்பட்ட பல எம்ஓயூக்களின் வெளிப்பாடாகவும் நமது குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் மூலம் கையெழுத்திடப்பட்ட முதலீடுகளும் அதேபோல மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று அங்கே அவர் தமிழகத்துக்கு ஈர்த்த முதலீடுகளும் இங்கே அதெல்லாம் அந்த கனவெல்லாம் நனவாகி மக்களுக்கு பயன் தரும் அளவில் வேலைவாய்ப்புகளாக உருவாகும் அந்த சூழல் இன்று உருவாகி இருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் திராவிட நாயகன் அவர்களின் ஆட்சியில் மட்டும்தான் இப்படிப்பட்ட எம்ஓயூக்கள் எல்லாம் இப்படிப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் எல்லாம் கையெழுத்திடும் பொழுது அதற்கான வெளிப்பாடு அதன் மூலம் எவ்வளவு வேலை வாய்ப்புகள் எந்தெந்த இடத்தில் வரும் என்பதில் அவர் மிக குறிப்பாக இருக்கிறார். அதை தாண்டி அந்த முதலீடுகள் எல்லாம் நிச்சயமாக இங்கே வந்து அந்த பெர்சன்டேஜ் நான் ஏற்கனவே முன்னாடியே உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது கூட சொல்லியிருக்கேன், பலமுறை சொல்லியிருக்கேன். இந்த ஆட்சிக்கும் மற்ற ஆட்சிகளுக்கும் திராவிட நாயகன் அவர்களின் ஆட்சிக்கும் ஏன் இன்று இருக்கும் இந்தியாவில் இருக்கும் பல மாநிலங்களிலும் கூட இப்படி எம்ஓயூ எல்லாம் சைன் பண்ணுவாங்க பல பேர். ஆனா அதை தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணி ஒரு கமிட்டி போட்டு அதை ஃபாலோ பண்ண சொல்லி எல்லா துறை அதிகாரிகளும் அங்கே அழைத்து தொழில்துறை பொறுப்பில் இருக்கும் என்னையும் அங்கே அமர செய்து அந்த கமிட்டி மூலம் கையெழுத்திடப்பட்ட அந்த எம்ஓஎஸ் எல்லாத்தையும் அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை எல்லாம் ஃபாலோ செய்து அது கடைசியில் ஒரு அவுட்கம் ஒட்டுமொத்தமாக அதன் மூலம் வேலைவாய்ப்புகள் உருவாகின்றனவா என்ற அந்த தொடர்ச்சியான ஃபாலோ அப் இருக்க அதுதான் நமது திராவிட நாயகன் அவர்களின் இந்த ஆட்சிக்கான மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. அதனால தான் இந்த ஆட்சி இவ்வளவு சிறப்பாக மக்கள் நலனில் முழு கவனம் செலுத்தி வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதில் வெற்றிகரமாக பயணித்து வருகிறது. ஏறத்தாழ 65,000 நபர்களுக்கு இதன் மூலம் வேலைவாய்ப்பு உருவாகி இருக்கிறது. அதேபோல் ஜிம்ல கையெழுத்திடப்பட்டு தொடர்ச்சியா எல்லா கிளியரன்ஸும் பெறப்பட்டு இப்போ பவுண்டேஷன் ஸ்டோன் அதாவது அடிக்கல் நாட்டு விழா நாளை ஏறத்தாழ 51,000 கோடி ரூபாய்க்கான திட்டங்களுக்கான பவுண்டேஷன் அடிக்கல் நாட்டு விழாவையும் இங்கே நடத்தவிருக்கிறோம். ஒட்டுமொத்தமாக பார்த்தீர்கள் என்றால் ஏறத்தாழ 68,000 கோடி ரூபாய்க்கு மேல திட்டங்கள் இங்கே நாளை துவங்க இருக்கின்றன. அதே போல 1 லட்சம் பேருக்கு மேல வேலை வாய்ப்பு இப்பவே உறுதி செய்த ஒரு மகத்தான ஆட்சியாக திராவிட நாயகன் அவர்களின் ஆட்சி இங்கே திகழ்கிறது. இது இந்த ஒரு குறுகிய காலகட்டத்தில் இதுல ஒரு சில திட்டங்கள் நான் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஆம்ரான் போன்ற ஒரு நிறுவனம்லாம் இடத்துல சற்று ஏறக்குறைய ஒரு வருஷத்திலேயே தலைவர் உங்களுக்கே நல்லா தெரியும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்து ஜப்பான் நாட்டில் போய் கையெழுத்திட்டு வந்த ஒரு திட்டம் வந்து ஒரே மாசம் 1.5 மாசத்துக்குள்ள நீங்க போய் நம்ம பவுண்டேஷன் ஸ்டோன் அடிக்கல் நாட்டப்பட்டது. இப்போ நாளை அதற்கான திறப்பு விழாவே நடக்கவிருக்கு. இதுதான் திராவிட நாயகன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் அந்த ஸ்பீட் எஃபிஷியன்சிக்கான ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. வெளிநாட்டு அந்த சிஜி கவுன்சில் ஜெனரல்ஸ் எல்லாம் வந்து கலந்து இருக்கிறாங்க. பெரும் முதலாளிகள் எல்லாம் இங்கே வந்து கலந்து கொள்ள இருக்கிறார்கள். டோட்டல் வந்து கிட்டத்தட்ட 68,773 கோடி ரூபாய்க்கான திட்டங்கள் நாளை துவங்கும். அதே போல 1,06,800 பேருக்கு மேல நாளைக்கு உறுதி செய்யப்பட்டு அவர்கள் அந்த பணிகளும் அவர்களுக்கு நிரந்தரம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.